நீ பார்க்க போகிற வீடியோ ஒரு மெஹந்தி வீடியோ. இது என்னென்னா இன்ஸ்டன்ட் ஹென்னா வீட்டிலே ரெடி பண்ணுறது. ஆர்கானிக் தான். நம்ம ஆர்கானிக் கோன் எப்படியோ அதே மாதிரி இதுலேயும் மெஹந்தி ப்ளஸ் ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் ஆர்கானிக்காக பண்ணுறது. 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களிருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இது வந்து அதிகமாக ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸ்டென்சில் மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஆர்கானிக் கோன் வந்து எப்படி என்ன நம்ம கையில் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் கோனை யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸே போட்டுடலாம். ஸ்டெயின் வந்து ½ hour வச்சாலே போதும், நல்ல ஸ்டெயின் வரும். இது வந்து பீல் ஆஃப் ஆகாது. நம்ம ஆர்கானிக் கோன் எப்படி ஃபேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டன்ட் கோன் ஃபேட் ஆகுமே தவிர பீல் ஆஃப் ஆகாது. இப்போ நிறைய இடத்துல குழந்தைங்க வந்து அதிக நேரம் கையில் வந்து மெஹந்தி போட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியாது. டக்குன்னு திரும்ப பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு போட்டு கொடுக்கணும்னா ஸ்டென்சில் எல்லாம் நம்மளாவே டிசைன் பண்ணி குழந்தைங்க இன்ஸ்டன்ட் கோன் வச்சு அவங்க ஒரு ½ hour 10 to 20 minutes அவங்களுக்கு தெரியும் இல்லை குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் பண்ணாலே போதும் ஸ்டெயின் அழகாக வரும். இப்போ நம்ம வந்து அதிக நாள் அந்த ஸ்டெயின் கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்டன்ட் கோன் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு காலையில் போகிறோம், நம்மளால் மெஹந்தி போட முடியலைன்னா நம்ம போகிறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி நம்ம கையில் போட்டாலே ஸ்டென்சில் வந்துடும். நம்ம வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ சோப் யூஸ் பண்ணுறோம் அந்த இதை பொறுத்து அந்த ஸ்டெயின் வந்து என்ன ஆகும், கம்மியாகிட்டே தான் வரும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட். ஆனால் டக்குன்னு அது வந்து என்ன போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெயின் வந்து ஃபேட் ஆக தொடங்கும். இந்த இது வந்து நம்ம இப்போ பார்த்தாலே தெரியும். நான் வந்து சென்டரில் ஒரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸ்டென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோன், அதாவது இன்ஸ்டன்ட் கோன் வந்து என்ன பண்ணுறோம், அதில் அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லைனா அந்த ஸ்டிக் இருக்குல்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக் அது வச்சு அப்ளை பண்ணலாம். நான் இங்கே எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அதை கோன் வச்சு நான் மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். கைக்கு மேலே மட்டும்தான் நான் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுறேன். ஃபிங்கர்ஸுக்கு எல்லாமே நான் வந்து டிசைன்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் இது ½ hour தான் வச்சிருப்பேன். இதோட ஸ்டெயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நமக்கு ஒரு அவசரம் எமர்ஜென்சினா நம்ம அழகாகவே போட்டுடலாம். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நமக்கு ஒரு மெஹந்தி போடணும்னா நம்மளால் இப்போ ஆர்கானிக் கோன் வந்து 6 to 7 hours கையில் வச்சுக்க முடியாது. நமக்கு பிஸியான லைஃப்பில் இன்ஸ்டன்ட் ஹென்னா வந்து கை கொடுக்கும். நமக்கு அது வந்து சேஃப் தான், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கையில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டென்சில் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த டிசைன்ஸை வந்து கையில் வந்து போட்டுக்கலாம். நான் சொன்னது மாதிரி நம்ம வாட்டர் யூசேஜ், அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை பண்ணுவோம், அந்த வாட்டர் கண்டென்ட் அந்த வாட்டர் யூசேஜ் பண்ண நம்ம கையில் எவ்வளோ படுதோ அதுக்கு ஏற்றவாறு அந்த ஸ்டெயின் கம்மியாக தொடங்கும். நல்லா கவனமாக எடுத்துக்கணும். இது பீல் ஆஃப் ஆகுது, அப்படியே ஒளிஞ்சு வந்துடாது டிசைன். நம்ம வந்து மெஹந்தி எப்படி வச்சு அது கொஞ்சமாக கலர் மங்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபேட் ஆகுமே தவிர பீல் ஆஃப் ஆகாது. இது வந்து ஹேண்டுக்கு சேஃப் தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நாங்கள் வந்து இதை போட்டுட்டு ப்ரேயர் பண்ண முடியுமா, எல்லாமே பண்ணலாமான்னு கேட்பாங்க. ப்ரேயர் எல்லாம் பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. 2 years மேலே உள்ள குழந்தைங்க சொல்கிற காரணம், சின்ன குழந்தைங்க வந்து கையை சப்புவாங்க, வாயில் வைப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. நான் யூஸ்வலாக குழந்தைங்க அப்படி தான் பண்ணுவாங்க. 2 years அப்புறம் உள்ள பிள்ளைங்களை இங்கே போட்டு கொடுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் என் பிள்ளைக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது சேஃப் தான், நோ ப்ராப்ளம். இதில் வந்து எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல. நம்ம ஆர்கானிக் கோனில் வந்து எசென்ஷியல் ஆயில் மெஹந்தி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இன்ஸ்டன்ட் ஹென்னாலையும் மெஹந்தி எசென்ஷியல் ஆயில் ப்ளஸ் ஆர்கானிக் கவரில் அந்த ஃப்ரூட்ஸில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதே தவிர வேறு எந்த கெமிக்கலோ எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம எப்படி தான் ஆர்கானிக் கோன் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறது. இதோட லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே கிடையாது. வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம், கையை கழுவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் நம்ம தொட்டாலே அது வந்து வந்துடும். இந்த இதில் நான் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் ரிமூவ் பண்ணுறதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் அதை விரல் வச்சு ட்ரப் பண்ணி தான் விட்டு அது வந்து உதிர்ந்து வந்துட்டு அப்போவே நல்ல ஸ்டெயின் வந்து ½ hour தான் வச்சிருப்பேன். ஸ்டெயின் கேரண்டி, இதுவும் ஆர்கானிக் தான், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா, நான் வந்து ஜஸ்ட் அதை ரப் தான் பண்ணேன், ஸ்டெயின் நல்லாவே வந்திருக்கு. 2 வயசு மேலே உள்ள குழந்தைங்களை பெரியவங்க வேறு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டென்சில் தான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு பொறுமைங்கிறது கிடையாது. மெஹந்தி போட்டால் டக்குனு ரிமூவ் பண்ணணும் தான் பார்ப்பாங்களே தவிர அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்டெயின் வரல தான் நிறைய பசங்க சொல்லுவாங்க, நானே பார்த்துருக்கேன். அதனால் ஸ்டெயின் எப்படி வந்திருக்குன்னு நீங்களாவே பார்த்தீங்க. வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டெயின் கண்டிப்பாக அழகாக வரும்.